ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பைத்தான். அது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரியும், அது கோடிங் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம், வாங்க போகலாம். ஸோ நார்மலாக பைத்தான்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதோட ஃபவுண்டர் யார், அதால் என்ன யூஸ் நம்மளுக்குன்னு அதை பார்க்கலாம். சப்போஸ் இதோட ஃபவுண்டர் யார், பைத்தான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கோடிங் தான் சொல்கிறோம். C++, ஒரு பேசிக் கோடிங் சொல்கிறாங்க. பைத்தானோட ஃபவுண்டர் இவர் தான். இவரோட பேர் வந்து கியோடோ வேன் ரோசம். பைத்தான் வந்து 20th February 1991 கண்டுபிடிக்கப்பட்டது. பைத்தான் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கும், வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு மற்றும் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ C++ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சொல்லப்போனால் C++ வந்து கேமிங்காக கோடிங் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பைத்தானை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இப்போ பைத்தானை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ பார்ப்போம், வாங்க போகலாம். Guido van Rossum, Python is an object-oriented, general-purpose, high-level programming language. ஸோ நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், பைத்தான் வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங், கூடவே ஜென்ரல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க பைத்தானை. With an aim to make programming easier for beginners and get things done in fewer lines as compared to other. ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பைத்தான் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோடிங் வந்து சிலதில் மேட்ச் ஆகும். C++, C, ஜாவா அந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கரண்ட் வேர்ல்டில் பைத்தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை வச்சு ஜாபுக்கெலாம் எடுக்கிறாங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் பைத்தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே நீங்கள் ஏற்கனவே ஜாவா மற்றும் C++லாம் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். To your portfolio. Ready for your Python journey?